இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது இந்த ஒரு கப்பால் நான் கருப்பு கவுனி அரிசி, இது நார்மலான கருப்பு கவுனி அரிசியை கழுவி காய வச்சு பவுட்ராக நான் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவு தாங்க ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை கப்பு அரிசி மாவு. இதுவும் அதே மாதிரி பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வச்சுருக்கேன். வேக வச்சதோ வருத்தமாவோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண அரிசி மாவு தாங்க. அதையும் இப்போது இது கூட கலந்துக்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு போதுங்க. ஏன்னா இதில் இனிப்பு சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துனாலே போகும். ஏன்னா அது இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். இது மாதிரி ரெண்டு மாவையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த பெரிய டம்ளர் இது 200 ml பால் பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்குது அளவு. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு மேலே தெளித்து உடைச்சி விடணும் கட்டிகளை. பாருங்கள், இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. கெட்டியாக இருந்தால் திருப்பும் உதுத்து விடணும். இது மாதிரி தண்ணி தெளித்து இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு அந்த மாதிரி கலந்து எடுக்கணும். பாருங்கள், அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தது இதுக்கு ஃபுல்லாக தெளித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தேன். 1.25 டம்ளர் எனக்கு தண்ணி பிடிச்சது. ஒரு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடுதலோ குறையோ பிடிக்கும். இது எனக்கு 1.25 டம்ளர் தண்ணி. பாருங்கள், பதம் புட்டுக்கு இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும். இப்படி உதுத்து விட்டிங்கனாக்கா அழகாக உதிர்ந்து வந்துடணும். கட்டிகள் இல்லாத இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கோங்க. உங்களால் உடைக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்து வேக விட்டுக்கலாம். இட்லி தட்டில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியை நீங்கள் நனைக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி மூடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் இந்த மாதிரி 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி இதை நம்ம இந்த துணியிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மடித்து விட்ட பிறகு அது மேலே சேர்த்துக்கங்க. இப்போது மொத்தமாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வேகணும். அப்போ தான் புட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். வேக வச்சுட்டு பார்க்கலாம். வேகும்போதே நம்ம மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்து ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் புட்டில் சேர்ந்து கலக்கும்போது அந்த நறுக்குன்னு இல்லாத இருக்கும். அதனால் இப்படியே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நல்லா புட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இப்போது நம்ம வேக வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அந்த சூட்டோடே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், கருப்பு கவுனி அரிசி மாவோட ஏன் நீங்கள் அரிசி மாவும் சேர்த்திங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அது கருப்பு கவுனி அரிசி
ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், அந்த டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த அரிசி மாவு சேர்க்காத கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. பாருங்க, சூப்பராக சுட சுட எடுத்து சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.